ஃபேமிலி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவல் ஹில்ஸ். ஸோ லொக்கேஷன் பாருங்கள், அப்படியே நான் ஆப்போசிட்டில் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், ஃபுல்லுமே பாருங்கள். ஹாய் குட்டி, ஹாய் ஹாய். குட்டி க்யூட்டாக பார்க்குறா பாருங்க. ஏய், கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. தலைவர் தடுமாறுறாப்புல. ஐயோ இது ஒரு பிரச்சனைங்க. ஆனால் பில்லியன்லாம் கூட்டம் வந்தால் ரொம்ப கஷ்டம். அது ஏடிவில்லாம் ஐயோ மோசம். ஐயோ போச்சுடா. ஐயோ எங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு. பார்ப்போம், வரும்போது ஏதோ கோத்தகிரி வழியாக நான் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம், ரூட் எந்த சைடு காமிக்குதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் ஃபேமிலி லொக்கேஷனு. மேலே பாருங்கள், கோல்டு கலரில் ஒரு டெம்பிள் இருக்குது பாருங்கள். கிளச்சு பிடிச்சே போயிட மாட்டுக்கு. கிளச் பிளேட் சீக்கிரம். தலைவா இடியை போட்டுறாத, நீ பாட்டுக்கு போய். நீ போனால் பிரச்சனை இல்லைப்பா, உன்னை நம்பி ஒரு புள்ள வேற உட்காந்துருக்கு. அதுக்கு யார் பதில் சொல்லுவா? இந்த லொக்கேஷன் தாங்க அல்ட்டியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்ல ஜில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக ஹெல்மெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பராக வாங்க, ஏன்னா இங்கே போலீஸ் நிறைய இடத்துல நிற்கிறாங்க. போடா போடா போடா, ஹார்ன் அடிக்கார போடா 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 போடா. ஒரு சர்ப்ரைஸுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே ஒரு 390 அட்வென்ச்சர் பார்த்தோன்னு சொன்னோம்ல, தலைவர் நமக்கு பின்னாடி தான் வந்திருக்காரு போல். இப்போ தான் போகிறாரு பாருங்க, மேலே ஏறிட்டு இருக்காரு. போய் பிடிச்சிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேசலாம் இல்லைங்க, அவர் இப்போ ஹார்ன் அடித்து கை காமிச்சிட்டு போகிறாரு. ஐயோ ஸ்கூட்டியில் பாருங்க பெண்டு போட்டுட்ருக்காங்க. டேய் சோதிக்காதீங்கடா, சோதிக்காதீங்கடா, முடியல எதுக்கு காண்ட் ஏற்றுறாங்க மயிலாட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வேரியண்ட்டு. அதாவது அது என்ன, ஐயோ டிஜிட்டல் மீட்டர். பின்னாடியே வராது பாருங்க மாசா. வேற லெவலுங்க. அங்கே பாருங்க வியூ வர்ற மாதிரி இருக்கு கைஸ். ஸோ நம்ம மூணாரில் கிடச்ச அதே வியூ பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குதுங்க. பட் என்ன அது நல்லா இருந்துச்சுங்க. ரோடு இங்கே அவ்வளோ மோசமாக இருக்குது. இங்கே பாருங்க தூக்கி போடுறாங்க இந்த பஸ்ஸில். கருமொத்தங்க. இந்த பஸ்ஸில் போகிறவங்கன்னா தயவு செஞ்சு ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி வண்டி வருதா அதெல்லாம் பார்த்துட்டு வாட்டர் பாட்டில் போடுங்க, துப்புங்க, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் பின்னாடி வண்டி வருதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். பின்னாடி வரவனும் மனுஷன் தானே. நீங்கள் ஜாலியாக உட்காந்து துப்பிட்டு போகிறீங்க, பின்னாடி வர நிலமை பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? போச்சுடா போச்சுடா போச்சுடா. ஏங்க மாசம் ஓட்டுறாருங்க. அங்கே மண்ணுங்க ஸ்கிட் ஆயிடுச்சு. பொறுமை வேணும் அண்ணே. போயிட்டாரு பாருங்க அடிச்சு பிடிச்சிட்டு. என்னங்க அனாதை எனக்கு இது 200 எடுத்துகிட்டு போயிடுவோமா பாருங்க. ஐயோ வியூவை பாருங்க கைஸ், வேற மாதிரி. ஐயோ இந்த பஸ்ஸு பின்னாடி தானே, வாங்க கிராஸ் பண்ணிடுவோம். அதுக்கு விட்டா தானேங்க கிராஸ் பண்ணுறதுக்கு. இப்படியே போனால் வாய்ப்பே கிடையாது. தலைவர் நிரந்தரம். ஏங்க சத்தியமாக சோதிக்கிறாங்க. எனக்கு இது பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது கைஸ், இரிட்டேட் ஆகுது. நான் சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா 4 பேர் நீ இப்படி போகலாம், 4 பேர் இப்படி, அது ஓகேங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமே நம்ம வாழ்க்கையில் நடக்காதுங்க. பட் இவங்க ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. முடியல, வேணாம், அதை விட்டு வெளியே வந்துடுவோம். ஐயோ ஐயோ இங்கே பாருங்க. ஐயோ சாமி, சரியான வியூ அந்த சைடு. திரும்பி வேணா போச்சா. அப்பா தப்பிச்சிட்டாங்க குழியில் இருந்து. தார் பாருங்க, அப்பா ஏகப்பட்ட தார் கைஸ். டிராஃபிக் ஆயிடுச்சு, ஏன்னு தெரியல. டிராஃபிக் கைஸ், சிக்கிட்டோம். ஆக்சுவலாக லேண்ட்ஸ்லைடா என்னன்னு தெரியல. பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் காமிச்சிது. போச்சா
போச்சு, தலைவர் தடுமாறிட்டார். போயிருமா? ஏய் Z9 650 கைஸ். நம்ம மூணாரில் ஓட்டி பழகிடுச்சு கைஸ். அவ்வளோதாங்க, போச்சுங்க டிராஃபிக்கு, செத்தங்க இன்னைக்கு. ஏதோ ஒன்று ஆயிருக்கு. ஓ டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஃபோர்ஸ் கைஸ், அங்கே பாருங்க சூப்பர் கார். கார்லாம் ஒரே ட்ராக்கில் போணுச்சுன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. இவன் ஆப்போசிட்டில் ஏறும்போது பைக்கில் போகிறவங்களுக்கு ட்ரபிள் ஆகுது. வேற மாதிரி அந்த பார்வையிலே வேற மாதிரி. வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ். ஸோ வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோ முக்கியம் பிக்கலே, ஆதாரம் இருந்தால் தான் நம்புவாங்க. வேற மாதிரி கைஸ். கோயம்புத்தூர் போங்க ஜி, போங்க ஜி. ஸோ இப்படி போனோம்னா ஸோ வரும்போது பார்த்துக்கலாம் ரூட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூகுள் மேப் இருக்க பயமே, பார்த்துக்கலாம். அது இருக்கிறதாயா பயமே சொல்கிற மாதிரி. ஐயோ ஐயோ, இன்டர்செப்டார் பாருங்க. வாவ், செம்மையாக ட்ராவல் பண்ணுறாங்க. அதுதாங்க என்னோடய ட்ரீமு. உண்மையாக சொல்லணும்னா அந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும். சொகுசாக ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெடி. எனக்குலாம் பில்லியனா பிரச்சனையே கிடையாது. செம்மையாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பின்னாடி பில்லியன் சீட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பார்த்துக்கலாம், ஒரு நாள் நமக்கும் வரும், அன்னைக்கு பார்த்துக்கலாம். 2 கிலோமீட்டர்ஸ் கைஸ், ஊட்டி. வெல்கம் டு ஊட்டி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்கு. எப்பா இந்த குதிக்குது. பில்டிங்லாம் பாருங்களேன், எல்லாம் பழைய பில்டிங் கைஸ். ஏய் வழி விடுங்கடா டே. இவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரில் நான் ஏதாவது எசக்கு பசக்காக பண்ணிடுவோம் போல். வழியை விட மாட்டேங்கிறாங்க, போகவும் மாட்டேங்கிறாங்க, அப்படியே பொசுக்கு நின்றுறாங்க. அப்பா இங்கே பாருங்க கிளைமேட்டை, செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. என் கையே பாருங்க எந்த அளவு இதாகிடுச்சுன்னு. அப்பா ஃப்ரீஸும் ஆகிடுச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சி பார்த்தீங்கன்னா கை செம்ம வலி வலிக்குது. ஊட்டி இதாங்க ஊட்டி. கிளைமேட் பார்த்துட்டு வாங்க. ஃபைனலி ஊட்டி ரீச். ஸோ போர்டை பார்த்துக்கோங்க. ஃபேமிலி எங்கே ஆக்சுவலாக நிறைய ஸ்பாட் இருக்குங்க. அதாவது பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிளேஸ் இருக்குது.
ஸோ ரூட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம எங்கே வரோம் எங்கே போகிறோன்னு எனக்கே தெரில. ஸோ ரூட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது கரெக்டாக போயிடணும். சொதப்பிடும் கைஸ். நல்லா இருக்குங்க ஸ்பாட்டு. பார்ப்போம் வேறு ஏதாவது லொக்கேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஃபேமே ஊட்டியில் பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றின்னு இருக்கோம். என்ன பண்ணுறது தெரியாமல். இந்த மாதிரிலாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எப்போ எந்த ட்ரிப் போனாலும் பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றத்துக்கே போகிறோம். ஏன்னா வேறு வழி இல்லை. வால்பாறையில் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது லொக்கேஷன் இருந்துச்சு, போய்ட்டு பார்த்திங்கன்னா ஜாலியாக நிறுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஸோ கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி யோசிப்போம் எங்கடா போகிறது அப்படின்ட்டு. ஃபேமே ரைட்டில் பாருங்கள் குதிரை. ஐயோ நம்ம வண்டியை பார்த்துட்டு தலையெல்லாம் ஆட்டுதுங்க. பயங்கரமாக இருக்குது கைஸ். ஸோ இங்கே இந்த சைடு போனோம்னா பொட்டானிக்கல் கார்டன். என்னங்க வரவங்கெல்லாம் ரைட்டாக திரும்புறீங்க, கொஞ்சம் கேப் விடுங்க, நான் போயிடுறேன். வண்டி வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ போகும்போது கோத்தகிரி ரூட்டில் போக போகிறோம் கைஸ். ஸோ கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும். ஸோ குன்னூர் வழியாக போக போகிறது கிடையாது. ஸோ நம்ம வரும்போது குன்னூர் வழியாக மேலே ஏறிட்டோமா, ஸோ போகும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரிலியாக போய்ப்போம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் லொக்கேஷன். நல்லா இருந்துச்சுன்னா அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஸோ இங்கே வர வழியில் பார்த்திங்கன்னா நிறுத்தி எடுக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லொக்கேஷன்ஸ்லாம் இல்லைங்க. ஸோ 2 ரூட் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடியே பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ரூட்டில் வரலான்ட்டு. இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட தார் இருக்குது கைஸ். தார் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேல்லாம் அதிகமாகிடுச்சு போலங்க தாருக்கு. நல்லா இருக்குங்க. பட் என்ன கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது வீக்கெண்டுங்கிறனால, பீஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ வால்பாறை மூணாறுலாம் பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரோடும் நல்ல பெருசு. ஸோ க்ரௌடு இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டோம். ஸோ இங்கே அப்படி கிடையாது. நோ நேராக போயிட்டு லெஃப்ட் எடுக்கும் கைஸ். ஸோ முடிஞ்சுன்னா ஏதாவது கடை இருந்துச்சுன்னா ஒரு டீ போட்டு. என்ன லுக்கு. ஐயோ ஐயோ அவங்க பார்ப்பாங்களாம், நம்ம பார்க்கக்கூடாதா? என்னங்க இது நியாயம்? வெல்கம்ஸ் யூ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஊட்டிங்க. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது பாருங்கள். ஆனால் இங்கெல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ட்ரெஸ்ஸஸ்லாம் பாருங்கள் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே ரேட் அதிகமாக இருக்கும். ஸ்வெட்டர்ஸ்லாம் இருக்குது. கோத்தகிரி லெஃப்ட்டு. ஓகே கோத்தகிரியிலே தான் போகிறோம். தொட்டபெட்டா பீக். ஸோ இந்த வழியாக தான் இருக்குங்க. ஸோ கோத்தகிரி வெளியில் தான் இருக்குது. ஸோ போகும்போது அப்படியே பார்த்துட்டு போங்க கைஸ். கோத்தகிரி 27 கிலோமீட்டர்ஸ். என்னடா பண்ணுற? ஆனால் இங்கே வெயில் அடிக்குதுங்க. கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது, பட் ரொம்ப இல்லைங்க. ஸோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் லொக்கேஷன் நல்லாயிருக்கு கைஸ். கண்டிப்பாக ஒரு டைமாக விசிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எக்ஸ்ப்ளோர்லாம் பெருசாக பண்ணலைங்க. ஜஸ்ட் நான் தான் சொன்னேன்ல, ஆக்சுவலாக ஊட்டி வந்ததே கிடையாது. ஸோ ஊட்டி ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி இருக்குது, ரோடெலாம் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்போ நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு தேர்ட் சர்வீஸ்க்கான ரைடு தாங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் எல்லா ஊரும் பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் பார்த்திங்கன்னா இப்போ மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா எல்லா ஊரும் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு போயிட்டு வந்துடுறது. அதில் என்னடா சுற்றியே பார்க்காம எப்படி யூஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் கிடையாது. நம்ம வரப்போகிற லொக்கேஷன்லேயே பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு என்ன உங்களுக்கு என்ன வியூ பாயிண்ட் இருக்கும், பட் பார்க்கு அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக லொக்கேஷன் இருக்கும். அதில் வந்து ஃபேமிலியாக போகிறவங்க இருப்பாங்க, கப்பல்ஸாக போகிறவங்க இருப்பாங்க. ஸோ சோலோவாக வந்திருக்க நானும் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவை பைக் ரைட் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு டே, அதாவது ஒரு டே ஃபுல்லாக ஒரு ரைட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் ரைடே பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு காரணம் தான். ஸோ நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது கைஸ், நான் வரும்போது சொன்னல. ஸோ அந்த போர்டில் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா லொக்கேஷன்ஸ். ஸோ மெயினான லொக்கேஷன் அதுதான். ஸோ பார்க் தான் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதாவது கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஸோ இந்த ரூட் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் போகும்போது எப்படி இருக்குன்ட்டு. கோத்தகிரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட்
ஏங்க கிலோமீட்டரை காட்டலாங்க. வேற மாதிரி இருக்கு கைஸ். போச்சுங்க. டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக். இங்கே பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குழியை வேறு நோண்டி வச்சுருக்காங்க. இந்த ரூட்டும் அப்படி தான் கைஸ் இருக்குது. ஸோ இதாவது அட்லீஸ்ட் கிளியராக இருக்குன்னு பார்த்தேன், கிளியராக இல்லை. இது கொஞ்சம் ஓகே தான் கைஸ். ரோடு ரொம்ப பேட்ச் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. போக போக தானே தெரியும் ரோடு எப்படி இருக்குன்ட்டு.